வணக்கம். சில குழந்தைகள் ஏன் வெறுங்காலுடன் நடக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். இத பார்த்து நீங்க குழம்பி இருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இது நிறைய பெற்றோருக்கு இருக்கிற அனுபவம் தான். இது அழுக்கு மேல இருக்கிற பயம்னோ இல்ல குழந்தை பிடிவாதம் பிடிக்குதுன்னோ நாம நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. இதுக்கு உண்மையான காரணம் ஒரு சென்சரி பிரச்சனை. வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம உள்ளங்கால்ல ஆயிரக்கணக்கான தொடு உணர் ஏற்பிகள் இருக்கு தெரியுமா? ஆட்டிசம், ADHD மாதிரி சென்சரி உணர்திறன் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த ஏற்பிகள் ரொம்பவே உஷாரா இருக்கும். அப்போ இது வெறுமனே பிடிக்காத விஷயம் இல்ல. அவங்க மூளைக்கு இது ஒரு வலியா கூட தெரியலாம். அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன இருக்கும்னு கணிக்க முடியாத அந்த தர அவங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாவே தோணும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம அவங்களுக்கு எப்படி உதவலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 5 ஸ்டெப் அப்ரோச் பார்க்கலாம். இதுல முதல் படி தான் ரொம்ப முக்கியம். முதல்ல அவங்க உணர்றது உண்மையான வலின்னு ஏத்துக்கோங்க. ஷூ போட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அப்பப்போ கால் பாதங்களுக்கு மென்மையா ஆழமா மசாஜ் செஞ்சு விடுங்க. இது அவங்கள அமைதிப்படுத்தும். எடுத்த உடனே வெறுங்கால் வேண்டாம். ஷூல இருந்து செருப்பு, அப்புறம் மெதுவா ஓபன் சாண்டல்ஸ்னு மாறுங்க. அரிசி, பீன்ஸ் மாதிரி காய்ந்த பொருட்களை வச்சு சின்ன சின்னதா தொடு உணர்வு விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துங்க. வெறுங்காலோட நடக்கும்போது அதை ஃபாலோ த லீடர் மாதிரி ஒரு ஜாலியான விளையாட்டா மாத்துங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பிடிவாதம் கிடையாது. இது அந்த குழந்தையினோட சென்சரி தேவை. இதை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பார்வை மாறும்போது எல்லாமே மாறிடும். இதே போல வேற எந்த நடத்தைகளை எல்லாம் நாம ஒரு தேவையா தான் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க.